विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। श्री आचार्य देवो भव। अस्मत् गुरुभ्यो नमः। अस्मत् परम गुरुभ्यो नमः। अस्मत् सर्व गुरुभ्यो नमः। श्रीमते रामानुजाय नमः. அன்னவயர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை வல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளச் சொல்லு. இன்றைய தினம் திருப்பாவை உபன்யாசமாக ஸ்ரீ வேதாந்த சரவணானந்த ஆசிரமத்திலே தொடர் சொற்பொழிவாக நடத்தவிருக்கிறோம். ஆண்டாளுடைய திருப்பாசுரங்கள் ஒவ்வொன்றுமே வேதத்தின் சாரமாக அமைந்தவை. வேதம் எதற்கு புறப்பட்டது? பகவானுடைய பவள வாயிலிருந்து, பவள கனிவாயிலிருந்து வேதம் புறப்பட்டு பிரம்மாவுக்கு ஓதப்பட்டு பிரம்மா உத்தமமான ரிஷியர்களுக்கெல்லாம் ஆகாச மார்க்கமாக ஒலி ரூபமாக ஓதி அந்த வேதம் இன்றளவும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வேதம் என்பது என்ன தேதியில் ஓதப்பட்டது என்பது சொல்ல முடியாது. அது அனாதி என்று சொல்லப்படுகிறது. அனாதி என்றால் அந்த ஆதிக்கும் முற்பட்டது. நாம் 1,00,000 வருடங்கள் என்றால் 1,01,000 வருடங்கள் என்று சொல்லலாம். அப்படி முன்னால் 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 என்று தேதியிட முடியாத நம் ஞானத்துக்கெல்லாம் எட்டாத அளவு இருக்கின்ற அந்த வேதாந்தங்கள் அனைத்தையுமே சாரமாக பிடிந்து ஆண்டாள் பூமி பிராட்டி திருவில்லிபுத்தூரிலே இந்த 30 பாசுரங்களையும் பாடியிருக்கிறாள் என்பது செய்தி. அப்பேற்பட்ட இந்த பாசுரங்களை எப்படி ஆச்சாரிய பெருமக்கள் போற்றுகிறார்கள் என்றால், இந்த தனியன் பாசுரம் மூலமாக நமக்கு அது விளங்குகிறது, நன்கு விளங்குகிறது. அன்னவயர் புதுவை ஆண்டாள் அப்படின்னு சொல்லார்கள். புதுவை என்றால் ஸ்ரீவில்லிபுத்தூரைத்தான் புதுவை என்று சொல்கிறார்கள். அது புதுவை என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், இந்த வேதம் என்றென்றைக்கும் புதிதாக நமக்கு அனுபவங்களை கொடுத்து வருவதனாலே புதுவை என்று சொல்லலாம். அன்னவயர் என்றால் அன்ன பறவைகள் நடமாடுகின்ற வயல்கள் மிக்க அந்த ஊராம் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவில்லிபுத்தூர் என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த அன்னத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எது நல்லதோ, நல்லவைகளெல்லாம் இருந்தாலும் அதில் எது நல்லதோ அதை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொள்ளுமாம், உட்கொள்ளுமாம் என்பது அன்னத்தினுடைய விசேஷம். இப்ப தண்ணீர் எவ்வளவு முக்கியங்க. நீர் நமக்கு முக்கியம் தானே. நீர் நமக்கு ஒரு கொல்லப்பட்ட பொருளா, தள்ளப்பட வேண்டிய பொருளானா கொல்லப்பட வேண்டிய பொருள் நீர். அதுவும் கொல்லப்பட வேண்டிய பொருள். இப்ப அதுவும் கொல்லப்பட வேண்டிய பொருள். அதே சமயத்தில் பால் என்பது ரொம்ப போஷாக்குள்ள அது பருகக்கூடிய விஷயம், போஷாக் கொடுக்கக்கூடிய விஷயம். அந்த பாலும் மிக மிக முக்கியமானது. இப்ப இந்த பாலையும் நீரும் நல்லதான விஷயங்களாக இருந்த போதே அதை கலந்து வைத்தால் அதில் எது நல்லதாக இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுக்குமாம் இந்த அன்னம். ஆகையாலே சத்வகுணத்திலேயே என்ன சுத்த சத்வம் எதுவோ ராஜசம் தாமசம் கழித்து விட்டு சத்வம் தனியாக நின்றாலுமே அதிலும் சுத்த சத்வம் எதுவோ அதை உரிந்து கொள்ள வேண்டிய தன்மை நமக்கு வர வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் இந்த 30 பாசுரங்களை சுத்த சத்வகுணம் வர வேண்டும் என்பதற்காக அளித்திருக்கிறாள் என்பது போல இந்த தனியன் ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அன்னவயர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் என்று சொல்லி போற்றப்படுகிறது. ஆண்டாளுடைய புகழ், திருப்புகழ் என்பதை சொல்ல வேண்டும். நாமே இன்றைய தினம் நாம் போன தடவை 10 பாசுரங்களை, அதனுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவித்து வந்தோம். இன்றைய தினம் 11வது பாசுரம். கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கும் உறங்கும் பொருளேலோரம்பாவாய்.
இந்த பாசுரம் ஆண்டாள் பூமி பிராட்டி 10 பெண்களை 10 தோழிமார்களை எழுப்பும் போது 6வது தோழிமாரை எழுப்ப வேண்டிய அந்த சந்தர்ப்பத்திலே பாடப்படுகிறது. அப்படின்னா தோழிமார்கள் பலவிதம். இப்போ அடியன் பள்ளியில் படிக்கும்போது அடியனுடைய நண்பர்கள் என்ன பள்ளிக்கு போகிறதுக்கு வழியில் சைக்கிளில் அந்த இருசக்கர வாகனம் அமுக்கிற சைக்கிளில் வந்து நேராக வந்து எங்கள் வீட்டை வந்து நின்று அழைப்பாங்க. வாடா வாடான்னு அழைப்பாங்க. அடியன் கொஞ்சம் தாமதமாக வருவேன் அப்பப்போ என்ன அப்படி அழைத்து கூட்டு போவாங்க. இது சர்வசாதாரணமாக பள்ளிக்கு போகிற விஷயத்தில் நடக்கிற விஷயமா இல்லையா? நமக்கு அந்த அனுபவம் இருக்கும். அதுபோல நண்பர்களை தோழிகளை தோழிமார்களை அழைக்கிறாள், கோபியர்களை அழைப்பது போல அழைக்கிறாள் ஆண்டாள் பூமி பிராட்டி. இது சகஜமா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களாகவே ஆண்டாள் இங்கே பாடி வச்சிருக்கா. வாப்பா சீக்கிரமா வாப்பா போகணும், அங்கே உபன்யாசம் ஆரம்பிச்சிருவாங்க. அவர் எங்கேயே ஆரம்பிக்க போறாரு, அவர் ஆரம்பிக்கிறதுக்கு 7 மணி 7:15 ஆயிடுது அப்படின்னு சொல்றது போல என்ன இது சகஜமா நடக்கிற இந்த விஷயம் போல ஆண்டாள் காட்டுகிறாள் நமக்கு. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்துன்னு சொல்றார். இதை அப்படி கூப்பிடும் போது இந்த நாட்டினுடைய அந்த கோகுலத்தினுடைய செல்வ செழிப்பை ஆண்டாள் நமக்கு உணர்த்துகிறாள். அங்க காட்சி பொருளாக பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு இன்றும் அந்த லைவ் டெலிகாஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒளிபரப்பு என்ன அப்படியே பிரத்யேக காட்சி போல நமக்கு கண்முன்னே நிறுத்துகிறாள் ஆண்டாள். இது என்னங்க கற்று கறவை கணங்கள் பல கறந்துன்னா என்ன அர்த்தம்? கற்று கறவைன்னா பசுமாடு பால் கறந்தால் அதனுடைய மதிப்பே அலாதி. நம்ம வந்து வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு அழைச்சிட்டு வர்றோம்னா பசுமாட்டை அழைச்சிட்டு வந்தால் கண்ணுக்குட்டியோட தான் அழைச்சிட்டு வரணும். அந்த கண்ணு வந்து பால் அருந்துற வகையிலே அது அந்த காட்சியை பார்க்கும்போது மங்களம் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையாலே இந்த கறக்கின்ற பசுக்களே தனியாக ஆண்டாள் எடுத்து கூறுகிறாள். கற்று கறவை கணங்கள்னு சொல்லலாம். கணம்னா நம்ம பூத கணம்னு சொல்லுவோம். என்ன கணம்னா ஒரு கூட்டம், அந்த கனமா இருக்கிற கூட்டம். அப்ப கறவை பசுக்களே நிறைய கணங்கள் இருக்கு. கணங்கள் பலன்னு சொல்றா. என்ன நம்ம ஒரு 40 பசுமாடு வச்சு வளர்க்கறதுக்கே படாத பாடுபடுறோம். இவ கணங்கள் பல கறந்துன்னு சொன்னா அத்தனை பசுக்கூட்டங்கள் நிறைந்த அந்த அந்த தோட்டம் இருக்கிறதாம் அங்கே கோகுலத்திலே என்பதை வர்ணிக்கிறாள். செற்றார் திரளடிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமயிலே போதராய் அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த 4 வரிகள்ல 4 விஷயமா ஆண்டாள் போற்றுறார். கற்றுக்கறவை கணங்கள்ங்கிறது அந்த தேசத்தினுடைய செழிப்பை போற்றுகிறாள். யாரை குறித்து ஆண்டாள் அழைக்கிறார் என்றால் செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் என்று சொல்வது போல நந்தகோபரையும் அவள் போற்றுகிறாள், அந்த ஊர் தலைவரையும் போற்றுகிறாள். அப்படின்னா செற்றார் திரளிய சென்று செரு செய்யும்னா எதிரிகள் நம்ம தேடி வர வேணாம். என்ன எதிரிகள் நம்ம தேடி வந்தாதான் நம்ம சண்டை போடணும் இல்லை. எதிரிகள் எங்க இருந்தாலும் அங்க சென்று அவர்களை வெற்றி கொள்ளும் அளவுக்கு அங்கே நந்தகோபாலன் இருந்திருக்கிறார் என்பதை போற்றுகிறாள் ஆண்டாள். அதான் செற்றார் திரளடிய சென்று என்று வார்த்தை, அந்த வார்த்தை வருகிறது. சென்று செரு செய்யும் என வெற்றி கொள்ளும் என்று அர்த்தம். குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, ஊரின் செழிப்பு, அந்த வீரர்களின் வீரம் என, அப்புறம் அந்த எழுப்பப்படுகின்ற பெண்ணின் ஏற்றம். அதான் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே என்று அந்த தோழிமாரை கூறுகிறாள். அப்படின்னா என்ன இருங்க குற்றமொன்றில்லாத அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றம் இல்லாதன்னா பகவானுடைய என்ன பகவானுடைய தொடர்பு நமக்கு எப்ப ஏற்படுகிறதோ அப்ப மட்டும்தான் குற்றம் இல்லை. மற்ற நேரங்களை எல்லா நேரங்களையும் இந்த ராஜச குணமும் தாமச குணமும் கலந்தே காணப்படுகிறது என்பது இயல்பு. இது இயல்பு, அடியேன்னு சொல்லலைங்க. இது பெரிய பெரிய மிக பெருத்த ஞானிகளும் ரிஷி சிரேஷ்டர்களும் சொன்ன வாக்கு. இதெல்லாமே அவங்களுக்குமே தோஷம் இருக்குன்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்களான்னா நம்ம எல்லாம் எம்மாத்திரம். ஏன்னா அற்ப விஷயங்களே உணவு இந்திரிய சுகங்கள்னு சொல்லி நம்ம அலைந்துகிட்டு இருக்கும்போது நம்ம நிலைமை அப்பப்போ நம்ம உரசி பார்த்துக்கணும். என்ன நாம எல்லாம் என்ன குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே அப்படின்னு சொன்னா குற்றமே என்ன வடிவெடுத்த நாம் எல்லாமே அதையெல்லாம் நம்ம நினைத்து பார்த்துக்கொள்ளும். என்ன இது அடியேன்னு சொல்லல, நம்ம திருமங்கை ஆழ்வார் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? பாவமே செய்து பாவியானேன் பாசுரத்துல. என்ன அடியேன் அவர் சொல்றது என்னன்னா நம்ம நல்லது எதுவுமே செய்யல, பாவத்தை மட்டுமே என்ன ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி என்ன அதுல பிரத்யேகமா பாவம் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், புண்ணியம்னா என்னன்னு தெரியாது. அந்த அளவுக்கு வாழ்க்கை முறை இன்று இருக்கிறது என்பது போல
அவள் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமயிலே போதராய். அப்படின்னா வயிறு என்ன நம்ம பார்த்தோம்னா ஒரு 4 இட்லி சாப்பிட்டாலே அப்படியே உப்பசமா இருக்கு பார்த்தீங்களா, அப்படிலாம் அவளுக்கு இருக்காதான், அப்படியே வயிறு அமுங்கி இருக்குமா. பாம்பு எப்படி என்ன இடை சிரித்து என்ன அப்படியே மேலே அப்படி பார்த்தீங்கன்னா புடஞ்சு நிற்கும். அதுபோல புற்றர வல்குல்னா புற்றில் இருக்கிறது பாம்பு, அரவுன்னா பாம்பு. புற் அரவு வல்குல் புனமயிலே போதராய். மயில் போன்ற அழகாக இருக்கின்றவள், அதே சமயத்திலே வயிறு அமிழ்ந்து என்ன அந்த சிறு இடையோட இருப்பவள், அந்த பாம்பை போல இருப்பவள் என்று போற்றுகிறாள். அந்த பெண்ணை போற்றும் விதமாக இது அமைந்திருக்கிறது. குற்றமும் இல்லை, அதாவது குணமும் இருக்கணும், அதே சமயத்தில் அழகாகவும் இருக்கணும். வெறும் அழகு மட்டும் இருந்து உலகத்தில் எது எது செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தா அது நல்லா இருக்குமா? அப்படி கிடையாது. அப்ப குற்றமும் இருக்கக்கூடாது, நல்ல குணமும் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் தோற்றமும் அழகா இருக்க வேண்டும். அதுபோல சொல்லுகிறாள் ஆண்டாள். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட. இந்த இலக்கை ஆண்டாள் விடவே மாட்டா. எதுக்கு கூப்பிடுறோம்? இந்த செடிப்பெல்லாம் இருக்கு எல்லாம் இருக்குன்னு அப்படியே சொல்லிட்டு போயிடலாமா? ஏன் கூப்பிடுறோம்னா முகில் வண்ணன் பேர்பாட. என்ன அதுதான் சொல்ற ஆண்டாள். நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கும் உறங்கு பொருளேலோர் எம்பாவாய். இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, இப்ப இவ எழுப்புற பெண்கள் எல்லாமே சாதாரணவர்கள் கிடையாது, சாமானியர்கள் கிடையாது. அவர்கள் எல்லாமே பக்தியில் தோழ்ந்து ஆழ்ந்து அமிழ்ந்து இருக்கின்ற பாகவதைகள், பாகவதர்கள் என்று போற்றப்படுகிறது. இப்ப நம்ம உறக்கத்துல என்ன பண்ணுவோம்? நம்ம தினமும் காலையில தினமும் இரவுல படுக்கைக்கு செல்லும் போது என்ன பண்ணுவோம்? பகவானை நினைச்சுக்கிற பழக்கம் இருக்கா? இருக்குல்ல. அப்ப ஏன் நினைச்சுக்கிறோம்னா, ஒரு ஒப்புக்கு நினைச்சுக்கிறோம். இந்த உறக்கத்தையே அவனுடைய பொறுப்பில் விட்டு விடுகிறோம். என்ன படுக்கும்போது என்ன சொல்லணும்னா, மாதவ மாதவ மாதவன்னு 3 தடவை சொல்லணும். மாதவனை நினைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவன் தவத்துல தேவி அவ தவத்துல இருக்கிறனால மாதவன் சொல்றாங்க. அவ தேவி தன்னுடைய இருதயத்திலே இருந்து தவம் செய்வதனாலே அவன் மாதவன். தேவி தவம் இருப்பதனாலே அவள் மாதவி. எப்படி அப்படின்னா மாதவன்னா நம்ம அவன் தவத்துல இருக்கணுங்கிற எண்ணத்தோட மாதவ மாதவ மாதவன்னு சொல்லிக்கிறோம் நம்ம. என்ன அந்த 3 தடவை ஒப்புக்கு சொன்னாலுமே அந்த உறக்கம் அவனுடைய பொறுப்பில் போனதுனாலே நம்ம காலையில விழிக்கும் போது ஹரி ஹரின்னு சொல்லி 7 தடவை சொல்லி விழிக்கிறோம். அப்ப உறக்கத்திலையும் அவனை நாம் மறக்க கூடாது என்று ஒரு ஒப்பனையாக நாம் செய்கிறோம். இவங்க இந்த குற்றமின்றி கோவலர்கள் பொற்கொடியாக இருக்கும் அந்த கோகுலத்து பெண்கள் எல்லாமே உண்மையிலேயே அப்படி அவன் நினைப்பிலே இருப்பாங்களாம். தூங்கும் போதும் குடினும் பிசினும் சல்னியும் ஹோங்கும் அப்படின்னு சொல்லுது போல, நடந்தாலும் படுத்தாலும் எந்திரிச்சாலும் உட்கார்ந்தாலும் அவன் நினைவிலே இருக்கும்போது அவர்கள் தான் இந்த சுற்றத்து தோரிமாள் எல்லாரும் வந்தா கூட நீ அவன் நினைப்பிலேயே இருக்கியே, அதில் ஆழ்ந்து அமிழ்ந்து தோய்ந்து இருக்கியே, அதை கொஞ்சம் விலக்கிட்டு வா. என்ன எங்களை நீ அதுக்கு உண்டான பயிற்சியை அந்த பக்தி பாவனையோடு இருக்கின்ற நீ எங்களுக்கும் அந்த பாவனை வர வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறாள் ஆண்டாள். முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி அப்படின்னு சொல்லி இதுல குறிப்புணர்த்துகிறாள் ஆண்டாள். அந்த படுத்திருக்கிற அந்த தோழி பேசல என்ன, ஆனால் இவள் பேசுவதற்கு முன்னாலேயே நீ இதுக்கு மேல ஏதாவது சொல்லி போஸ்டாக்கு பண்ணாத, என்ன சால் ஜாப் பண்ணாத, நீ இது மேல ஏதாவது சொல்லி தடுக்காத, நீ எந்திரிச்சு வராம இருக்கிறதுக்கு காரணத்தை சொல்லி தடுக்க கூடாதுன்னு முன்னமே சொல்வது போல நாடகம் போல சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கும் உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். நீ எதுக்கு இன்னும் படுத்துக்கிட்டு இருக்க? இன்னும் அந்த கண்ணனுடைய என்ன அந்த விளையாட்டிலேயே தோய்ந்து அந்த கனவிலேயே தோய்ந்து இருந்துகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்வது போல கேள்வி போல எழுப்புகிறாள் ஆண்டாள். இது பக்தி பாவனையிலே பொடியப்பட்ட பாசுரம். இதுல ரசமா இருக்கின்ற நிறைய விஷயங்கள் இப்ப நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நடைமுறைக்கு இதெல்லாம் நமக்கு ஒத்து வருதா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இப்ப குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியில நின்னாலே நம்ம தகுதியை இழந்துடுறோம். என்ன நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு இழந்துடுறோம். ஆனா பகவான் ஆண்டவன் ஏதாவது ஒரு காரணத்தை நம்மிடையே தேடுகிறான். ஆண்டவன் என்ன தேடுறான்னா, உனக்கு எங்கேயாவது ஆசை அப்படியே தளிர் விடுதா, என்ன அது லேசா தளிர் விட்டனா அதை வளர்த்து 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 தான் உட்கொள்ளுகிறான் நம்ம எல்லாம். அவன் தான் போக்தா. நம்ம சௌராஷ்டிரா பாஷையில அவன் பொத்தா அப்படிம்போம். என்ன திட்டும்போது அவன் பொத்தா, கொஞ்சம் தடிசா இருந்தா ஆள் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தான்னு வச்சுக்கலேன், பருமனா இருந்தான்னா பொத்தா பொத்தாம்போம்.
அந்த பொத்தாங்கிறது ஆண்டவன் தான் பெரிய பொத்தா, அவன் தான் போக்தா. அப்ப போக்கியம் எதுன்னா நாம நம்ம ஜீவாத்மாக்களா இருக்கிற நம்ம இந்த ஞானத்தை வளர்த்து வளர்த்து அவனுக்கு அன்னமாக வேண்டும். அவனுக்கு என்ன, அவனுக்கு போஷாக்காக இருக்கின்ற அவன் தேடுகிறான். அவன் உணவு எதுன்னா நாம தான் நம்ம உணவு. என்ன அகமன்ன அகமன்ன அகமன்னு சொல்லி வைகுண்டத்தில் சொல்லுவாங்களாம். என்ன அகமன்னாமன நான் அவனுக்கு அன்னமாக வேண்டும், நாம் அவனுக்கு அன்னமாக வேண்டும் சொல்வது போல இந்த வேதாந்த வாக்கியங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அதுபோல இந்த போக்கியம் எல்லாம் அவனுக்கு நாம் ஆளாக வேண்டும் என்பது போல ஆண்டாள் அழைக்கிறாள் அந்த தோழிமாரை எல்லாமே. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கும் உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இப்ப ஏன் உறங்குற, என்ன காரணம்னு சொல்லுன்னா அவ எடுத்து பதில் சொல்லணும். இப்ப அந்த கட்டம் அடுத்த பாசுரத்திலே நாம் தொடர்வோம். கனைத்திளம் கற்றருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பார் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீட நின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்துள்ளத்தாரும் அறிந்து ஏலோரெம்பாவாய் என்பது அடுத்த பாசுரம், 12வது பாசுரம். இப்ப இந்த பாசுரத்துல மறுபடியும் எருமை அழைத்து வர்ற ஆண்டாள். என்ன இந்த எருமையும் சேர்த்து ஒரு கிராமத்துல பசு பட்சிகள்னு சொல்லுவாங்க. பசு என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் கால்நடைகள் அத்தனையும் சேர்த்து தான் குறிக்கிறது. நம்ம பசுன்னா பசுமாட்டை நினைக்கிறோம். பசுமாட்டு அந்த கால்நடைகளே என்ன உயர்ந்த ஒரு கால்நடைனா பசு, அதனால பசு எடுத்துக்கிறோம். பசு என்றாலே அங்க இருக்கிற ஆடு மாடு கோழி என்ன எருமை எல்லாத்தையும் சேர்த்துத்தான் பசு என்று சொல்கிறார்கள். பச்சி என்ன பறக்கிற எல்லா இனத்தையும், கோழியிலிருந்து என்ன சேவல்ல இருந்து எது எது பறக்கிறதுக்கு உண்டான தகுதி இருக்க அத்தனையும் சேர்த்துத்தான் பட்சின்னு சொல்கிறார்கள். ஆகாலே கனைத்திளம் கற்றருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பார் சோறுன்னு சொல்றது இந்த பாசுரத்துல. நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய், மீண்டும் அந்த கோகுலத்தினுடைய செழிப்பை ஆண்டாள் கண்முன்னே நிறுத்துகிறாள். அப்படின்னா கனைத்திளம் கற்றெருமைன்னா அந்த இளம் கன்று எருமை, என்ன அந்த கன்று எருமை, அந்த எருமை குட்டி அப்படிதான் சொல்லணும். அந்த எருமை குட்டிய அது பால் அருந்துறதுக்கு முன்னாடி அதை நினைச்சு அந்த எருமை பால் சுரக்குதான். கனைத்திளம் கற்றெருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பார் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அது அந்த பால் வளம் எப்படி இருக்குன்னா தண்ணி போல ஓடுதாங்க, சேருன்னு சொல்றாங்க. என்ன மண்ணோட கலந்து அந்த தண்ணி இருந்ததுன்னா அதன் பெயர் சேரு. என்ன அப்பேற்பட்ட சேரு சகதி போல பால் இருக்காங்க. எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம அப்பப்போ இந்த அபிஷேகம் பண்ணுவாங்க கோயில்ல. என்ன அந்த கோயிலில் அபிஷேகம் பண்ணாங்கன்னா அந்த பால் அப்படியே ஓடி மண்ணில் கலந்து நிற்கும். என்ன அது ஒரு வளம். நம்முடைய வளத்தை ஆண்டவனுடைய தரிசனம் பண்ணும்போது அந்த அபிஷேகத்தில் திருமஞ்சனத்தில் பார்க்க முடியுது. அதுபோல இந்த கண்ணு சாதாரணமாகவே பால் பொழிஞ்சுக்கிட்டு இருக்கான், பால் சுரந்துக்கிட்டு இருக்கான். என்ன பால் கறக்கிறது முன்னாடியே சுரந்துருதான். ஆகையாலே கனைத்திளம் கற்றருமை கண்ணுக்கிறங்கு நினைத்து முலை வழியே நின்று பார் சோர அப்படின்னு சொல்றான். சுரக்கிறதுங்கிற வார்த்தை தான் சோரங்கிறது வருது, பால் சோர. அப்புறம் பனி, மறுபடியும் இப்ப இயற்கை செய்திகள். பனித்தலை வீழ நின் வாசர் கடை பற்றின்னு சொல்றா. இந்த காட்சியெல்லாம் காட்டிக்கிட்டே பனித்தலை, பனி தலையில நம்மளை ஒரு ஐஸ் கட்டி தலை மேல வச்சா எப்படி இருக்கும் அதை உணர்ந்திருக்கோமா? அந்த பனித்தலை வீழ, அந்த ஐஸ் கட்டி தலையில எப்படி வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு குளிர் இருக்கிற அந்த அதிகாலை வேளை என்று ஆண்டாள் சொல்லுகிறாள். பனித்தலை வீழ நின் வாசர் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய்ன்னு சொல்லி ஆண்டாள் குறிப்புணர்த்துகிறாள். யாருக்காண்டி நம்ம இப்ப எந்திரிச்சு போறோம்னா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னா, இப்ப இங்க பகவானுக்கு சினம் வருமா? கோபம் வந்தா அந்த இடத்துல குணம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ராமச்சந்திர பிரபு கோபத்தை நடிக்கிற மாதிரி காட்டியிருக்கானே தவிர உண்மையிலே கோபப்படலை. இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை எடுத்துக்கிட்டா, வால்மீகி ராமாயணத்தை, மூல ராமாயணத்தை எடுத்துக்கிட்டானா எங்கேயுமே ராமன் கோபப்படவே இல்லை. சோகம் கூட பட்டிருப்பான். சீதை இழந்த அந்த நேரத்திலே சோகம் கூட பட்டிருப்பான். அதே போல தசரதனை
தசரதன் மாண்டு விட்டான் அந்த செய்தி கேட்ட உடனே அழுது புலம்பி இருக்கிறான். சீதையை அங்கே அசோகவனத்திலே இருக்கும்போது இழந்த அந்த தருணத்திலே அந்த வேதனைப்பட்டு இருக்கிறான். ஆனால் கோபப்படவே இல்லையா? அப்ப எப்படி இந்த வரி நமக்கு ராமச்சந்திர பிரபு கோபப்பட்டான் என்கிற அந்த செய்தியை கூட உணர்த்துவது போல சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றன்னு வருது. அப்ப சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றன்னா யாருடைய சினத்தினால்னா ராவணனுடைய சினத்தினால் அப்படின்னு மாத்திக்கலாம் நம்ம. ராமன் தான் தன்னுடைய கோபத்தாலும் அகங்காரத்தாலும் மமகாரத்தாலும் அழிந்து போனான். கோபமே அவருடைய கோபமே என்ன, அவருடைய கோபமே அவனுடைய அழிவுக்கு என்ன ஒரு காரணமாகி விட்டது போல இதை சினத்தினால் தென்னிலங்கை கோமான்னா ராவணன். அவனை செற்ற மனத்துக்கினியான் தான் ராமன். சினத்துக்கு உடையவன் ராமன் கிடையாது. ஆகையில இந்த பாசுரத்திலே நாம் இப்படி அர்த்தம் கொள்ள வேண்டும். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். இதுல இந்த மனத்துக்கினியான் இருக்குல்ல, இதை வச்சுக்கிட்டு ராமாயணத்துக்குள்ள போய் 10 நாள் கூட இந்த வரியை நம்ம மெச்சுக்கிட்டே போகலாம். 10 நாள் கூட இந்த பாசரத்தை வச்சுக்கிட்டு நம்ம உபன்யாசம் சொற்பொழிவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு மனத்துக்கு இனியான்னு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை ஆண்டாள் போற்றுகிறாள். இப்ப எழுப்ப போறது கண்ணனை போற்றுவதற்காக. எதற்கு ராமனை போற்ற வேண்டும் அப்படின்னா, தனக்கே உரியவனாக இருக்கும் அந்த பரம புருஷன் ராமன். என்ன அந்த பரம புருஷன்? அவன் தான் புருஷர்களிலேயே உத்தமன். உத்தம புருஷன் சொல்லுவாங்க. ஆனா புருஷர்களே உத்தமன் யாருன்னா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு புருஷோத்தமன் அப்படின்னு போற்றப்படுகிறான். என்ன இது எத்தனையோ புருஷர்கள் இருக்காங்க, அந்த புருஷர்கள இவன் தான் உத்தமன்னா. இப்ப நம்ம ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா புருஷன் சொல்றாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆங்கிலத்தில் புருஷன்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? அப்ப பர்சன் யாருங்க? பர்சன்ங்கிற அந்த பர்சன்ங்கிற வார்த்தை எதுல இருந்து வருது? புருஷனுங்கிற வார்த்தையில இருந்து தான் பர்சன் வந்திருக்கு. அதை போய் பர்சனாலிட்டி ஆக்கிட்டாங்க. அந்த பர்சனாலிட்டியை வந்து பரிசோதனை பண்றான். எல்லாம் நம்ம ஊர் புருஷன்கள் தான். என்ன புருஷனுங்கிற வார்த்தை தான் பர்சனுங்கிற ஆகுறது. அப்ப யார் உத்தம புருஷன்னா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு புருஷோத்தமன் என்று போற்றப்படுகிறான். அப்பேற்பட்ட மனத்துக்கு இனியனான ராமனை போற்றுகிறாள் ஆண்டாள் பூமி பிராட்டி. ஏன்னா தனக்கு மட்டுமே உடையவனாக வேண்டும். ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் என்று சொல்வது போல தனக்கே உரியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்வதனாலே ராமனையும் சேர்த்து அடைக்கிறாள் ஆண்டாள் பூமி பிராட்டி. என்ன ஏன்னா இத்தனை பெண்களும் வர்றாங்க, ஆனா கண்ணன் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணுங்கிற அந்த விஷயத்திலே ஆண்டாள் மிகவும் குறிப்பாக இருக்கிறாள். ஆகையாலே மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திருவாய், இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம், அனைத்தில்லத்தாரும் அறிந்து ஏலோர் எம்பாவாய். இந்த அனைத்தில்லத்தாரும் அறிந்து ஏலோ எம்பாவாய் என்று சொல்றது என்னன்னா, இப்ப பொழுது கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம கத்தி பேசினாலோ என்ன அவளை அதட்டி நம்ம அழைத்தாலோ பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் அறியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால அனைத்தில்லத்தாரும் கேட்கிறாங்க, நீ இன்னும் படுத்துக்கிட்டு இருக்கியே, உனக்குத்தான் அது ஒரு இடுக்கு இறக்க, அது வந்து உனக்கு சரியான ஒரு பெருமையை தராதுங்கிறது சொல்றது போல இன்னும் எந்திரிக்கல. எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க, நீ இன்னும் படுத்துக்கிட்டு இருக்கியே, நான் பேசுறதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உன்னுடைய யோக்கியத்தை தெரிய போகுதுன்னு சொல்றது போல அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரொம்பவா என்றது ஒரு விதம். மற்றொரு விதம் என்னவென்றால், இந்த புகழ் எல்லாமே என்ன இப்ப ஆண்டாள் போற்றிக்கிட்டு வர்ற இந்த செழிப்பு, அப்புறம் இந்த பனித்தலை வீடு இவ்வளவு காலையில் அதிகாலை வந்து நம்ம அழைக்கிறது ராமனுடைய புகழ், இது எல்லாமே அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரம்பாவா என்று போற்றுகிறார்கள். இந்த பகவானை வந்து பரப்புறது நம்மளுடைய கடமை. ஆண்டவரை நம்ம எத்தனையோ விஷயங்களை பரப்புறோம்ல, அடியேன் வேண்டிக்கிறதெல்லாம் இதுதான். எல்லாரும் ஒரு 100 விஷயத்தை பத்தி பேசுறோம்னா ஒரு 101வது விஷயமா ஆண்டவனை பத்தி பேசலாம்ல. எவ்வளவோ அரட்டை அடிக்கிறோம், எவ்வளவோ அரசியல், பொழுதுபோக்கு, கதை, நாடகம்னு சொல்லி எவ்வளவோ நம்ம அரட்டை பேசிக்கிட்டே இருக்கோம். அப்படி பேசும்போது பகவான் சம்பந்தமாக பேசக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இடையில ஏன்பா இந்த கோயிலுக்கு போனியான்னு கேட்கலாம், நீ பாசுரம் பாடுனியான்னு கேட்கலாம். இப்படி சகஜமா நம்ம பேசக்கூடிய அந்த அரட்டைகள்ல ஆண்டவனை பத்தியும் பேச ஆரம்பிக்கணுங்கிற ஒரு செய்தி தான் ஆண்டாள் இங்கே உணர்த்துகிறாள். நம்ம ஆண்டவனாலே 6 காத தூரத்துக்கு ஓடி போயிடுறாங்க நண்பர்கள். இன்னைக்கு கடவுள் ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே அப்படியே ஓடி போயிடுறாங்க. அடியேன் நேத்து ஒரு சிந்தனை, இப்ப இதுல இருந்து கொஞ்சம் லேசா, ஏன்னா இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு பார்க்கணும்ல,
இப்ப நம்ம நிறைய விஷயங்கள்ல வந்து அறம்னு சொன்னாலே நமக்கு வந்து தமிழ்ல என்ன அறம்னு சொன்னாலே அறத்துப்பால் என்ன காமத்துப்பால் அப்படின்னு சொல்லி தனித்தனியா 3 பால்களை வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு வைக்கும்போது இந்த திருவள்ளுவர் இருக்கார்ல அவரை பத்தின ஒரு சின்ன செய்தி. இன்னைக்கு அவரை வந்து ஒரு காட்சி பொருளா கடலுக்கு நடுவில் போய் நிறுத்திட்டாங்க. உண்மையாலேயா நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தை நல்ல விஷயமா பண்ணியிருக்காங்க, பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் தெரியுமா? எல்லா விடங்களையும் பார்க்கும்போது திரைப்படத்திலையும் சரி இல்ல ஒரு சிலையாவை பார்க்கும்போதும் சரி உட்கார்ந்த அந்த வடிவத்துல தான் பார்க்கிறோம். அமர்ந்த கோலத்துல தான் திருவள்ளுவரை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு சாதனை பண்ணியிருக்காங்கன்னா நிக்க வச்சுட்டாங்க. அந்த அமர்ந்த கோலத்துல இருக்கிற அந்த திருவள்ளுவரை நிக்க வச்சுட்டாங்க. ஏன் நிக்க வச்சாங்கன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான விஷயம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக சொல்ல நிப்பாட்டி வச்சுட்டாங்கப்பா. என்ன ஒரு சாதனை பார்த்தீங்களா? நம்ம ஊர்க்காரங்க எவ்வளவு தெளிவா இருக்காங்க. திருவள்ளுவர் சொன்னதை கேட்ட ஒரே சமூகம் நம்ம சமூகம் தான். அந்த 1330 மத்ததெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு குறளை எடுத்துக்கிட்டு என்ன ஒரு சாதனை பண்ணியிருக்கோம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம என்ன அவரை நிக்க வச்சதுக்கு காரணமே அவர் சொன்ன குறளை தானப்பா நம்ம கேட்டிருக்கோம். சொன்னபடி நின்றுட்டார் அவரு. என்ன நம்ம நிக்கிறோமோ இல்லையோ, நம்ம கேட்கிறோமோ இல்லையோ, அப்படி ஒரு உலகம் இன்னைக்கு போயிட்டு இருக்கும் போது ஆண்டாள் பூமி பிராட்டி நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு இந்த தருணத்துல. ஆகையாலே அதாவது அறம்ங்கிற வார்த்தைக்கு அறத்துப்பாலுங்கிறது ஒண்ணு இருக்குன்னு தெரியாமையே இன்னைக்கு வந்து அறுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அறுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சமூகத்தை எல்லாமே. எவ்வளவோ குறள், எத்தனையோ குறள்கள் தர்மத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, அதை பத்தி சுத்தமா பரப்புறதே இல்லை. அதான் இன்னைக்கு பண்ற சாதனை நம்ம. என்ன இந்த பூமி பிராட்டியான ஆண்டாள் என்ன சொல்றா? மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய், அவனையும் சேர்த்து பாட நீ வாய் திறக்க வேண்டும். எவ்வளவோ வேதாந்தங்கள், எவ்வளவோ வேதங்கள், எவ்வளவோ இதிகாசங்கள், புராணங்கள் இருக்கிறது. அதை சேர்த்து இதையும் நீ பாட வேண்டும். பொழுதுபோக்குனாலே பகவத் விஷயங்கள், பாகவத விஷயங்களை கேட்பது மட்டும்தான் பொழுதுபோக்கு, வேறொன்றும் கிடையாது. வேறொன்றும் மற்றறியன்னு சொல்வது போல, வேறொன்றும் அறியேன்னு சொல்வது போல, வேற ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு என்ன அந்த காலம் அப்படி இருந்திருக்கு அப்படின்ற இந்த பாசுரம் நமக்கு உணர்த்துகிறது. 13வது பாசுரத்துக்கு நாம் இப்போது அனுசந்தானம் செய்யலாம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எடுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து ஏலோரம்பாவாய். இது 13வது பாசுரத்திலே புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போ என்று சொல்லி கண்ணனையும் ராமனையும் சேர்த்து போற்றுகிறாள் ஆண்டாள். இப்ப புள்ளின் வாய் கீண்டானைன்னா பகாசுரன் ஒரு அசுரன். அவன் கம்சனால் அனுப்பப்பட்ட ஒரு பறவை வடிவமாக, கொக்கு வடிவமாக வந்த அந்த அசுரன், அவன் பேரு பகாசுரன். அந்த பகாசுரன் வாயை அப்படியே, கொக்கு வாய் இருக்குல்ல, அப்படியே அது வாய் பழந்துச்சுன்னா அப்படியே அவ்வளவு பெருசா பழக்குமா, 90 டிகிரியில் நிக்குமா, இப்படி நிக்குமா வாய். என்ன அந்த அளவுக்கு அந்த வாய் பழக்குமா. அப்படியே அதை விழுங்குற அளவுக்கு அந்த கொக்கு வாயை, வந்த வாயை அப்படியே கிழிச்சு போட்டானா கண்ணன் விளையாட்டா. என்ன அதான் அந்த புள்ளின் வாய் கீண்டானை கிழிச்சு போட்டதான் கீண்டுன்னு சொல்ற ஆண்டாள். இதெல்லாம் பேச்சு தமிழ், அன்றைய பேச்சு தமிழ். நமக்கு இன்னைக்கு இலக்கிய தமிழா தோணுது, அன்னைக்கு இதெல்லாம் பேச்சு தமிழ். என்ன கீண்டானை கிழிச்சு போட்டான், கீண்டான் அப்படின்னு சொல்றான். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளிக்களைந்தானை கீர்த்திமை பாடி பாடி போய் 10 தலை ராவணனுடைய தலைகளை என்ன கிள்ளிக்களைந்தானேன்னு சொல்றா. ராமனை போற்றுகிறாள் இங்கே ஆண்டாள். எப்படி இருக்கும் பாருங்க. அந்த அவ்வளவு அகங்காரம், மமகாரம், தவ வலிமை மிக்க அத்தனை வரங்களையும் பெற்ற அந்த 10 தலைகளை ராமன் சர்வ சாதாரணமாக கிள்ளி களைந்தான். களைந்தான்னா களை எடுக்கிறது போல. என்ன எப்படி நம்ம நில வயல்ல எல்லாம் களை எடுக்கிறாங்க, அது போல களை எடுத்தானா அந்த ராமச்சந்திர பிரபு என்பதை போற்றுகிறாள் ஆண்டாள். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார். இப்ப இது என்னன்னா, இந்த களம்ங்கிற வார்த்தையை ஆண்டாள் உபயோகப்படுத்துகிறாள். இந்த களம் என்ன, போர்க்களம்னு சொல்லுவாங்க. என்ன அந்த களம்ங்கிறது அந்த இடத்தை குறிப்பிடுகிறாள். அப்ப இது என்ன களம் அப்படின்னா, இது பாவை களம் அப்படின்னு சொல்றான்.
அப்படின்னா ஞானத்தின் ரூபமாக, ஞான ரூபமாக இருக்கின்ற அந்த இடம் சத் சங்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சத் சங்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் பூமி பிராட்டி அதை பாவை களம் என்று சொல்லுகிறாள். அந்த பாவை நோன்பு இருக்கின்ற அந்த களம் சத்சங்கத்திலே நீ வந்து இணைய வேண்டும் என்பது போலே பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார். எல்லாரும் அந்த கோஷ்டியில் சேர்ந்துட்டாங்க, நீ இன்னும் சேராம இருக்கியே, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்று சொல்லப்படுகிறது. இந்த வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்று சொல்வது ஜோதிஷ ரூபமாக இருக்கின்ற ஒரு வார்த்தை. வெள்ளி என்ன சுக்கிரன், வியாழன்னா குரு பகவான். என்ன இப்ப இந்த மார்கழி மாசம் முடியும் போது குரு பகவான் உறங்க போகிறான். வெள்ளி என்ன சுக்கிரன் எழுந்துன்னு சொல்றதுன்னா நமக்கு தனம் எல்லாம் சேரப்போகிறது. அறுவடை திருநாள், இந்த பொங்கல் திருநாள் அறுவடை திருநாள், அந்த தை திருநாள் வரப்போகிறது. அப்ப சுக்கிரன் காசு நமக்கு கிடைக்க போகிறது. ஞானத்தை நாம் இந்த மாதத்திலே மார்கழியிலே பெற்று அந்த ஞானம் முடிந்த பிறகு நாம் சுகபோகங்களை எல்லாம் நியாயத்தோடு அனுபவிக்கலாம். எப்படி? ஞானத்தோடு நாம் அனுபவித்தால் தான் அந்த சுகம் நியாய சுகமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு பொருளை வாங்குறோமோ இல்லை ஒரு பொருளை விற்கிறோமோ, வாங்கும்போது ஆண்டவனை நினச்சிக்கிட்டு வாங்கணும், விற்கும் போது ஆண்டவனுடைய அருளோடு அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம அந்த ஆசையோடே விற்க வேண்டும் என்பதுதான் விளக்கம். இப்போ அடியனுடைய வியாபாரம் வாட்டர் பியூரிஃபையர் சொல்லிக்கலாம்ல. இந்த தண்ணீர், நீர், ஆண்டாள் நீரை போற்றுகிறாள். அந்த நீரை மேலும் சரியான விதத்திலே நமக்கு கிட்ட வேண்டும். இன்றைய அந்த என்ன புழுதி படைந்த இந்த உலகத்திலே, பொல்யூட் ஆகிற இந்த உலகத்திலே நமக்கு தூய்மையான நீர் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தூய நீர் நமக்கு கிடைக்கணும்னா தீர்த்தம்னு சொல்லி ஒரு கருவியை நம்ம அந்த சாதனத்தை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தண்ணி சுத்தம் செய்கிற சாதனம். இப்போ அதில் வர்ற பொருள் இருக்குல்ல, ஈட்டுற நான் அடியனுக்கு வருகிற சம்பாத்தியம் இருக்குல்ல, அதில் 10 ரூபா வந்தால் கூட பகவானுடைய திருவடியில் வச்சு தீர்த்தத்தை புரோக்ஷித்து தான் எடுத்துக்கொள்றது வழக்கம். ஏன்னா வர்ற பணம் எப்படியான பணம்னு சொல்ல முடியாது. பல பேர் சாபமாகவும் இருக்கலாம், வரமாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த வருகிற செல்வத்தை திருத்தி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் போல ஆண்டவனுடைய ஆசி நமக்கு வேண்டும் என்பதனாலே அதை நாம் புரிந்து கொண்டு இந்த 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 வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டுங்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வெள்ளிங்கிறது என்ன, அந்த சுக்கிரன் அசுர குரு. ஏன்னா நமக்கு வர்ற காசு எப்படி வரும்னு தெரியாதுங்கிறதுல ஆண்டவனை நினைத்து கொண்டுதான் அந்த பணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே இந்த தை மாதமும் சரி, வரப்போகின்ற தை மாதமும் சரி, மார்கழி மாதமும் சரி, இந்த புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்த அந்த ராமனையும் கண்ணனையும் மறக்காமல் நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பது போலே இந்த வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று இந்த பாசுரத்தில் வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன. மறுபடியும் புள்ளும் சிலம்பினகான் போதரை கண்ணினான்னு சொல்லி போட்டுறார். அந்த காலை பொழுதை இவ்வளவு பாசுரத்தில் அவ்வளவு தெளிவா உணர்த்தல. மறுபடியும் இந்த காலை பொழுதை உணர்த்துவது போலே புள்ளும் சிலம்பினகான்னு சொல்லி போட்டுறா ஆண்டாள். இந்த அதிகாலை பொழுதை உணர்த்துவது போலே இருந்து புலர்கின்ற வேலை அது, பொழுது புலர்கின்ற வேலை அது. ஆகையாலே குள்ள குளிர குடைந்து நீராடாதே. நம்ம இன்னைக்கு நதிகள்லையும் குளத்திலையும் குளிக்கிறோம். என்ன, உடல் குளிக்க தலை குளிக்காம இருப்பாங்களாம் கோகுலத்தில் உள்ள மக்கள். ஏன்னா சதா பசுக்களுடைய அந்த பால் வளத்திலையும் பசுக்களுடைய அந்த 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 சேற்றுன்னு சொல்லுவாங்க, அந்த கால் குழம்புன்னு சொல்லுவாங்க. கால் குழம்புன்னா சாயங்கால வேலையில் மேய்ச்சலுக்கு போயிட்டு பசு கூட்டங்கள் எல்லாம் அப்படியே சாரையா வருமா. அப்படி திரும்பி வரும்போது அந்த கால் குழம்பு, அந்த மண் தெரிக்கின்ற அந்த வேளையிலே, அந்த மண் தெரிக்கின்ற அந்த புழுதியிலே நாம் எல்லாம் இருந்தோம்னா அது பெரிய குளியலாம், மங்கள குளியலாம். எப்படி இருக்கும் பாருங்க. அது போன்ற குளியல் எல்லாம் இந்த கோகுலத்து மக்களுக்கு இருப்பதினாலே அவர்கள் எப்போதுமே குளித்தார் போலே ஆகின்றது என்று சொல்லி போற்றப்படுகிறது. இந்த பசுக்களுடைய மகிமை இங்கே போற்றப்படுகிறது. அப்ப குளிர குடைந்து நீராடதே, அதனால நீ நீராட்டலுக்கு வராம இருந்துராத. எப்படி, இந்த பசுக்களோடையே இருப்பதனால நீ ரொம்ப மங்களமானவள், ரொம்ப புனிதமானவள், ரொம்ப புண்ணிய சிரேஷ்டை நீ, அதனால குளிக்காம இருந்துராதன்னு சொல்வது போல குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நதியிலையோ ஒரு குளத்திலையோ ஒரு புண்ணிய ஸ்தானம் மங்களஸ்தானம் பண்ணோம்னா தலைக்கு குளிக்கணும். உடல் மட்டும் குளித்தால் போகாது. குளியனாலே தலைக்கு தண்ணி ஊத்துறது தான் குளியல். நம்ம உடலுக்கு மட்டும் குளிச்சா அது ஒரு பூரணமான ஸ்நானம் ஆகாது என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா தலைக்கு உண்டான ஏற்றமும் இருக்கிறது,
அதற்குண்டான என்ன அந்த இரக்கமும் இருக்கிறது. ஏன்னா ரொம்ப அழுக்கு படுறது தலைமுடி தான். என்னதான் அழுக்கு வெளியில போய் நின்னாலுமே தலைமுடியில தான் எல்லா புழுதியும் போய் நிற்கும். அதனால தலைக்கு வந்து தண்ணி ஊத்துனாதான் குளுமையும் ஏற்படும். அதனால குடைந்து நீராடாதே. அப்ப நல்ல அமிழ்ந்து ஆழ்ந்து நீ நீராட வேண்டும். அந்த நீராட்டலுக்காக பள்ளிக்கிடத்தையோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய். மறுபடியும் கள்ள தூக்கமா தூக்கிக்கிட்டு இருக்கியே, அதை கலைச்சிட்டு நீ வா, கள்ளம் தவிர்த்து கலந்து எங்களோட கலப்பதற்காக இந்த கோஷ்டியில் வருவதற்காக வா என்று அழைக்கிறாள் ஆண்டாள். அடுத்த பாசுரம் 14வது பாசுரம். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கடு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதத்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரம்பாவாய். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, வீடுகளுக்கு பின்னாடி புழைக்கடைன்னு சொல்லுவாங்க. அங்க தோட்டம் இருக்கும், நீர்நிலைகளும் இருக்குமா. என்ன அந்த தோட்டத்து வாவினா நீர்நிலை அர்த்தம், குளம்னு அர்த்தம். வாவினா குளம். என்ன அந்த வாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான்னு சொல்றாங்க. செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்துன்னா சில தாமரை மலர்கள் மலர்ந்து இருக்கும், சிலது கூம்பி இருக்கும். என்ன அதுபோல இந்த தாமரை மலரோடு சேர்த்து அல்லியையும் சேர்த்து கூறுகிறாள் ஆண்டாள். செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து மலர்ந்து இருக்கிறது, ஆம்பல் வாய் கூம்பினகான்னு சொல்றா ஆண்டாள். அப்படி இருக்கின்ற காட்சியை நமக்கு முன்னாலே வந்து நிறுத்துகிறாள். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர்னா நம்முடைய பல்லு நல்லா இருக்கணும்னு சொல்றா ஆண்டாள். என்ன இன்னைக்கு பல்லு தான் இருக்கிறதுலேயே பெரிய பிரச்சனை. எல்லா துகள்களும் போய் சிக்கிக்கிட்டு நம்மளை அவஸ்தைப்படுத்துதா இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெருவு முழுக்க வந்து நிறைய அந்த பல் மருத்துவர்கள் பெருகிட்டாங்க இன்னைக்கு. என்ன ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு வியாபாரம் பண்றாங்க. எல்லாமே வியாபாரம் தான், தவறு கிடையாது. இப்போ அடியன் தண்ணீர் வியாபாரம் பண்ணனா தண்ணி வந்து பழுது ஆயிடுச்சு. என்ன அதனால அந்த தண்ணீர் சுத்தம் பண்றதுக்கு ஒரு கருவி, எல்லாம் மாற்று வழி தான். என்ன ஆகையால இந்த பல்லு எப்படி இருக்கணும், லட்சணம் இருக்கணும்னா, வெத்தலை பாக்கு போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க யாரு போடுவாங்கன்னா கிரகஸ்தர்கள் போடுவாங்க. அப்ப வெண்பல் தவத்தவர்னு சொல்ற ஆண்டாள். எப்படி அந்த பல்லு வந்து வெள்ளை அப்படியே முத்து போல இருக்குமாம், யாருக்கும் இருக்குன்னா அந்த வெத்தலை பாக்கு போடாதவங்களுக்கு இருக்கும்னு சொல்லி ஆண்டாள் சொல்றான். அப்படி அந்த வெத்தலை பாக்கு போடாம இருக்கிற அந்த வெண்பல் தவத்தவர் அவங்க சங்கு ஊதுறாங்க. கோயில் திறக்க போகுது, சங்கு ஊதுறாங்க. அதான் சொல்றா செங்கல் பொடி கூரை. என்ன கூரைன்னா கூரைப்பட்டுன்னு சொல்றோம் பாத்தீங்களா. கூரைன்னா ஆடை. என்ன ஒரு வீட்டுக்கு ஆடை எதுன்னா அதனுடைய கூரை. என்ன ஒரு மனிதனுக்கு ஆடை கூரை எதுன்னா நமக்கு நம்ம சாத்திக்கிற நம்ம உடுத்திக்கிற ஆடை. அப்ப இந்த செங்கல் பொடிக்கூரை என்ன காவி ஆடை அணிந்த வெண்பல் தவத்தவர். அவங்க எல்லாம் அவங்க கோயிலுக்கு போய் சங்குதுறாங்க. இப்ப இதுல அர்த்தம் விளங்கிக்கணும். நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கோயில் இருக்குங்க. என்ன அதை விட்டுப்புட்டு திருப்பதிக்கு மாசம் போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. எப்படி வீட்டு பக்கத்துல ஒரு 100 அடியிலையோ என்ன ஒரு 30-40 அடியிலையோ ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனா திருப்பதிக்கு மாசம் போயிட்டு வருவேன்னு சொல்லி பட்டம் வாங்கிட்டு இருப்பான். இது தவறு. ஏன்னா நம்ம முதல்ல வணங்க வேண்டியது நம்ம கிரகத்துல இருக்கிற பகவானை, அங்க இருக்கிற மூர்த்தியை. என்ன அதை வழிபட்டுட்டு தான் நம்ம வெளியே கிளம்பணும். அதை வழிபட்டதோடு இல்லாம பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு அப்பப்ப எட்டி பார்க்கணும். என்ன அதை சுத்தமா பார்க்காம கண்டுக்காம இருக்கக்கூடாது. அது நம்ம கோயில். என்ன அப்ப இந்த சாமியார்கள் எல்லாமே இந்த செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் எல்லாமே அவங்க கோயிலுக்கு போய் சங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டாள் இங்கே உணர்த்துகிறாள். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். அவங்க எல்லாம் சங்கு ஒலி கேட்க ஆரம்பிச்சிருச்சு நமக்கு எல்லாமே. அப்புறம் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய். சரியா 5 மணிக்கு வந்துருங்க, தயாரா இருப்பேன், ஒரு நிமிஷம் கூட தாமச்சிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அவ. என்ன இவங்க போய் நின்னா நல்ல கொரட்ட சத்தம் கேட்குதான். ஆடா பாவை,
எங்களை முன்னம் முன்னம் எடுப்புவான் வாய் பேசும் நங்காய். நேத்து சொன்னியே என்ன சரியா இப்படி இப்படி படுத்துறியா நம்மளை பாடா, இப்படி உறங்கிக்கிட்டு இருக்கிய நீ, எந்திரிச்சு பல்ல விளக்கி குளிச்சு எப்ப வரப்போற சொல்வது போல அந்த ஏக்கத்தினாலே இந்த பாசுரத்தை வெளிப்படுத்துகிறாள். அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துவது போல எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய்னு சொல்றான். நாணாதாய் நாவுடையாய்னா வெக்கம் இல்லாம நீ இன்னும் உறங்கிக்கிட்டு இருக்கியே, இன்னும் கொச்சையா சொல்ற ஆண்டாள். என்ன நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். எதுக்கு வந்திருக்கோம்னா சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன், அவனை பாடுவதற்காக பங்கைய கண்ணான். பங்கைய கண்ணான்ங்கிறது ஆண்டவனுடைய கண்களை தாமரையை ஒப்பிடும் வகையிலே இருக்கிறது. என்ன அது எப்படின்னா புண்டரி காக்ஷன் சொல்லுவாங்க. ஆண்டவனுடைய கண்களை புண்டரி காக்ஷன், தாமரை போன்ற கண்களை உடையவன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் தாமரை போன்றதான் கண் இருக்கா அவனுக்கு, அவனுடைய கண்ணை போல தாமரை இருக்கிறது மாற்றி நம்ம சொல்லணும். ஆகையாலே பங்கைய கண்ணானா தாமரை கண்ணன் என்று சொல்லப்படுகிறது. அவனை பாடுவதற்காக சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன். இங்க பகவானுடைய அடையாளங்களை குறிப்பிடுகிறார் ஆண்டாள். சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் அப்படின்னா சங்கு சக்கரத்தை ஏந்தியவன் சாட்சாத் பரபிரம்மமான நாராயணன். அவனை எழுப்புவதற்காக எந்திரிச்சு நீ வரணும் நங்காய்னு சொல்றான். இவ்வளவு இந்த வாக்கு கொடுத்தும் காப்பாத்தல, அடைத்தும் எந்திரிச்சு வரமாட்டேங்கிறா. ஆனாலும் அவள் நங்காய், நல்ல பெண், என்ன நல்ல நங்காய்னு சொல்றா. ஏன் சொல்லணும்னா அவள் பாகவதை, பகவானுடைய நினைப்பிலேயே ஆழ்ந்து இருப்பதினாலே அவளை போற்ற வேண்டிய விஷயமாக நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் என்று சொல்றார். இந்த பாசுரத்தில் எழுப்பும் விதமாக தோழிமார்களை 9வது பெண்ணை எழுப்புகிறாள் ஆண்டாள். இப்போது கடைசி பெண்ணை எழுப்புவதற்காக ஆண்டாள் முற்படுகிறாள். இப்போ கொஞ்சம் விடிச்சொல்லா அதட்டி பேசுற விஷயமா கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற தோழி எழுப்புறது போலே, எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லந்தழையேன் மின் அங்கையீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன்வாய் அரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேரோலெம்பாவாய். இந்த பாசுரத்துல தான் எதிர்பாட்டு வருது. இதுவரைக்கும் என்ன ஒரே பெண் தான் பாடிக்கிட்டு இருந்திருக்கா. இந்த கோஷ்டியிலிருந்து அவளை எழுப்புவதற்காக அவள் இன்னும் வாயை திறக்கவே இல்லை. முன்னம் வாய் பேசும் நங்காயன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கைக்காக முன்னலே நீ பேசாத வான்னு சொன்னா. இப்ப இவ பேச ஆரம்பிச்சுட்டா. இந்த பாசுரத்துல என்ன சொல்றா? இந்த பாசுரத்துல ஆண்டாள் விழிக்கிற சொல் இன்னைக்கும் நாம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற சொல். என்ன சொல் தெரியுமா? எலே அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இன்னைக்கும் இந்த ஆண்டாளுடைய பேச்சு தமிழ் நம்ம தெற்கு தமிழ்நாட்டில் தென்னாட்டில் இருக்கிற எல்லாருமே சர்வசாதாரணமா சொல்ல வார்த்தை இது. ஏலே எங்கேல போற வாயில அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அந்த இலையத்தான் இவ சொல்றா, எல்லே இளங்கிளியே அப்படின்னு சொல்லி. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, எனக்கு ஒரு ஆச்சரியமா தோணுதுங்க. ஆங்கிலத்தில் இந்த இலை இருக்கு, எப்படின்னு புரியல எனக்கு. உங்களுக்கு தெரியுமா? அது இந்த கத்துறாங்க பாத்தீங்களா, இந்த பெருசா உறக்கமா பேசுவாங்க, கத்துவாங்க. அவங்கள YRU எல்லிங்னு சொல்லுவாங்க. எல்லிங்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா சுவாமி? இந்த எல்லிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? YLLINGன்னு வரும். எல்லிங்னு வருவாங்க. இந்த எல்லிங்னா கத்துறதுன்னு அர்த்தம். நீங்க வேணும்னா பார்த்துருங்க, டிக்ஷனரியில் பாருங்க, மொபைலில் பாருங்க, வருதான்னு பாருங்க. அடியேன்னு சொல்றது சரியானு தெரியும். இந்த எல்லுங்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் வச்சிருக்காங்க எல்லுன்னு சொல்லி. ஏன்னா ஏலே அப்படின்னு சொல்ற வார்த்தையை. அப்ப இந்த எல்லே இளங்கிளியே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் போற்றும் போது இந்த பாசுரத்தில் இளங்கிளியை எழுப்புவதாக ஆண்டாள் போற்றுகிறாள். அதாவது இப்ப இந்த 10 பெண்களையே எப்படி தெரியுமா வீட்டில் எழுப்புவாங்க? மக்களை எழுப்பும் போது, என்ன குழந்தைகளை எழுப்பும் போது பையனை தான் எழுப்புவாங்க, தட்டி எழுப்புவாங்க. அடியனுக்கு வந்த அனுபவம் இது எல்லாமே. என்ன, நாங்க 3 பேரு, பெரிய அண்ணன் எந்திரிச்சிருவான், சின்ன அண்ணன் எந்திரிச்சிருவான், அவங்க எல்லாம் எழுந்துச்சு
குளிச்சுட்டு வந்த பிறகுதான் அடியேனை எழுப்புவாங்க. கண்ணா அப்படின்னு சொல்லி எழுப்புவாங்க. அப்படி இந்த இளையவர்களுக்குண்டான அந்த சலுகை இருக்கு பாத்தீங்களா, அந்த சலுகையை ஆண்டாள் இங்கே உணர்த்துகிறாள். என்ன, எல்லே இளங்கிளியே, இருப்பதிலேயே என்ன இளமையான வயது குறைந்த பெண் அவள். ஆகையாலே எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில் என்றழையன் மின் நங்கை மீர் போதர்கின்றேன் அப்படின்னு சொல்றான். இந்த சில் என்று அடையன் மின்னா சும்மா கத்தாத, இந்த வந்துகிட்டு இருக்கேன்ல, நீங்க போயிட்டு இருக்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்றது போல, சில் என்றழையன் மின் நங்கை மீர் போதர்கின்றேன் அப்படின்னு சொல்றான். நான் வர்றேன் இரு, சும்மா கத்திக்கிட்டு இருக்காதுன்னு சொல்றது போல, இந்த சில் என்று அடையன் மின்ற வார்த்தை இருக்குல்ல, இத ஹிந்தியில பேசுறாங்க. என்ன சுவாமி, கியூ தும் சில்லே ரகோ அப்படின்னு கேட்பாங்க. இந்த சில்லே ரகோன்னு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிந்தியில சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க நீங்க சொல்லுங்க, எனக்கு சரியா ஹிந்தி தெரியாது. நான் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு இருக்கேன். சில்லாரையே ஹோ அப்படின்னா, சில்லாரையன்னா என்ன அர்த்தம்? கத்துரு. அப்ப சில் என்ற அடையன் ஆண்டாள் சொல்றது அங்கே எப்படி ஒத்து வருது அப்படின்னு பார்த்தா, இந்த சில்லறை காசு இருக்குல்ல, இதை ஒரு 10 காசை எடுத்து கீழே போடுங்க, காதுல அப்படியே போய் உள்ள போய் அப்படியே குடையும். இந்த சில்லறை காசுன்னு பேரே சில்லறைன்னு வச்சிருக்காங்க. அதை என்ன, அந்த காசு கீழே விழுந்தா அப்படி சத்தம் கேட்குது. இப்ப இத்தனை வார்த்தையும் நடைமுறைக்கு நமக்கு ஒத்து வருகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றன. ஆண்டாள் பாடிய இந்த சங்க தமிழ் பாசுரம், இதெல்லாமே சங்க தமிழ் பாசுரம் இன்னைக்கும் நமக்கு இந்த காதல சில்லென்று ஒழிச்சுக்கிட்டே இருக்கு என்பது போல, இந்த பாசுரத்துல அந்த பெண் பிள்ளை திருப்பி பேசுறா. சில்லென்றழையன் மின் நங்கை மீர் போதர்கின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிதும்னு சொல்றா. அப்படின்னா, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருப்ப, உன் கட்டுரை எல்லாம் நீ பேசுறதெல்லாம் உன் பெருமை எல்லாம் எங்களுக்கு தெரியும், என்ன உன் வாய்ப்பேச்செல்லாம் வாய்ப்பேச்சில் வீராங்கனை தெரியும்னு சொல்றது போல, வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிதும்னா, கட்டு உரைகள்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நாம கற்பனையில எழுதுற விஷயங்கள் தான் கட்டுரைன்னு சொல்லப்படுகிறது. அதை கட்டி உரையாக நாம் கொடுப்பது. நம்ம சின்ன வயசுல ஏதாவது ஒரு பயணம் போயிட்டு வருவோம், அந்த பயணத்தை பத்தி ஆசிரியர் கட்டுரை எழுதுன்னு சொல்லுவாரு. அப்ப நாமளா கற்பனை பண்ணி முன்னுரை, தெளிவுரைன்னு சொல்லி, பதவுரைன்னு சொல்லி நிறைய எழுதி அந்த கட்டு உரை என்ன, அதான் நம்ம கற்பனையில ஏற்படுகிற கட்டுரை. ஆக சொல்ல, உன் கதையெல்லாம் நாங்க கேட்டுட்டோம், வல்லே உன் அவ சொல்ற, அவ வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிதும். எங்களுக்கு ஏற்கனவே, பண்டேன்னா ஏற்கனவே உன் வாய்ப்பேச்செல்லாம் தெரியும், நீ கட்டுக்கதை சொல்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும், மறுபடியும் ஜால்ஜாபு காட்டாதேன்னு சொல்றது போல, இது வசனமாக இரு பக்கமும் பேசப்படுகின்ற உரையாடல் உணர்த்துகிறது நமக்கு. ஆகையாலே வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுகன்னு சொல்றான். வல்லீர்கள் நீங்களேன்னா, சரிங்கம்மா நீங்க பெரிய உத்தமிகள் என்ன, குற்றம் நான் தான் செஞ்சவ அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாவ. என்ன, வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக. நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, இந்த நானே தான் ஆயிடுக மட்டும் இருந்ததுன்னா அது முடிஞ்சிருங்க. என்ன, இந்த நானே தான் ஆயிடுகிறது சமாதான வார்த்தை. என்ன, எவ்வளவோ பெரிய மக்கள் எல்லாமே நம்ம மேல குற்றம் குறை இருக்கும்போது நானே தான் ஆயிடுகன்னு சொல்லி அவங்க குற்றத்தையும் சேர்த்து நாம ஒத்துக்கிட்டோம்னா எவ்வளவோ காரியங்கள் வெற்றிகரமா முடியும். சமாதானமாகி போய் எவ்வளவோ இலக்குகள் எல்லாம் நாம் எட்டக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா இல்லையா? அந்த 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 நானே தான் ஆயிடுக என்ற வார்த்தை குணத்தை குறிப்பிடுகின்ற வார்த்தை. என்ன, அந்த வல்லே உன், அதாவது வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே, நீங்க தான்ப்பா உத்தமர்கள், எல்லா குற்றமும் அடியேன் தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாலே ப்ராப்ளம் சால்வ்டு. என்ன, இந்த குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே என்று அன்னைக்கு அந்த பாசுரத்துல உணர்த்துறத இன்னைக்கு ஊர்ஜிதம் செய்யறா அந்த பெண் பிள்ளை. நீங்க தான்பா உத்தமிகள், அடியேன் அவ்வளவு உத்தமி கிடையாது என்பது போல அங்க சரண்டராரா இவ. எப்படி இருக்கு பாத்துங்க. இதுக்கு பேரு நைச்சிய பாவம்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய பெரிய ஞானிகள் தவம் செய்யறவங்க எல்லாம் நைச்சிய பாவத்தோட இருப்பாங்களாம். அப்படின்னா எப்ப பார்த்தாலும் அடியேன்னு சொல்லிக்குவாங்க. என்னைக்குமே தான் ஒரு பெரிய ஞானி, தான் பெரிய தலைவன் அப்படின்லாம் கர்வத்தை காட்ட மாட்டாங்களா. அடியேன் தாசன்னு சொல்லிக்குவாங்க. அப்ப நைச்சிய பாவத்தை வெளிப்படுத்துகிறவர்கள் தான் உத்தமமான பாகவதர்கள் என்று போற்றுகிறார்கள். இந்த நைச்சிய பாவத்தை இந்த பெண் பிள்ளை இளங்கிளி வெளிப்படுத்துகிறாள். இந்த கிளின்னு ஏங்க சொல்லணும்? நம்ம சொன்னதையே சொல்லுமாம் கிளி பிள்ளைன்னு சொல்றாங்க. இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் சம்பிரதாயத்திலே கிளி போற்றப்படுகிறது. மீனாட்சி அம்மையும் கிளியை கையிலே வைத்திருக்கிறாள். ஆண்டாள் பூமி பிராட்டியும் கிளியை கையிலே வைத்திருக்கிறாள். அப்ப சுகபிரம்ம ரிஷியும்
கிளி ரூபமாகவே இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது சுகபிரம்ம ரிஷி என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய தந்தையான என்ன வியாச பகவான் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே சொல்லியிருக்கிறார் இந்த சுகபிரம்ம ரிஷி. என்ன அப்படி இருக்கும்போது இந்த பரீட்சித்துக்கு 7 நாட்களிலே என்ன அவன் நாகம் தீண்டி இறக்க நேரும் என்ற அந்த உண்மையை உணர்ந்து 7 நாட்களிலே பாகவத்தை ஸ்ரீமத் பாகவதத்தை அந்த கிளிரூபமாக இருக்கின்ற சுகபிரம்ம ரிஷியிடமிருந்து கேட்டிருக்கிறான் என்ன பரீட்சித்து. அதனாலே மோட்சம் பெற்றான். அந்த கிளியைத்தான் எப்பவுமே சதா கண்ணனை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் பூமி பிராட்டி தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறாள். என்ன சுகபிரம்ம ரிஷியே தன்னுடைய கையில் இருக்கிறாள் என்றால் எப்படி இருக்கும் ஆண்டாளுடைய பக்தி பிரபாவம் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகையாலே இந்த கிளியை ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்திலே சம்பிரதாயத்திலே இந்த பாசுரத்திலே ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை என்று போற்றுகிறார்கள். மறுபடியும் கேள்வி எழுப்புறாங்க. அப்ப வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக, குற்றமெல்லாம் செஞ்சவன் நான் தாயா, நீ நல்லாதான், நீ நல்ல பெரிய ஆளுன்னு சொல்றது போல சொல்லின உடனே ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, என்ன உனக்கு என்னம்மா குறை, என்ன நீ நல்லா இருக்க, நல்ல பக்தியோட இருக்க, எங்களுக்கு அந்த பக்தி அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள். இப்ப எல்லாரும் போகிறவங்க போங்க நான் வர்றேன்னு சொன்னா இப்ப இவன் என்ன சொல்றா, எல்லாரும் போயிட்டாங்க போனாங்கன்னு நினைச்சுக்க, அதுக்கு ஆச்சு அவசரப்பட்டு வா. இப்ப எல்லாம் கிளம்புற போறாங்கன்னு சொன்னா இப்ப எல்லாம் போயிட்டாங்க, போன பிறகு நீ இவ்வளவு லேட் பண்ணிக்கிட்டு இருக்கியே, இவ்வளவு காலதாமதம் பண்றீங்க, போன பிறகு நீ பண்ணாம இருக்குமே போயிட்டாங்க வா வான்னு அழைப்பது போல எல்லாரும் போந்தாரோ போந்தார் போன் எண்ணிக்கொள், அதையாவது எண்ணிக்கிட்டு வா நினைச்சுக்கிட்டு வான்னு சொல்லாரு. வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். எவ்வளவு பெரிய தத்துவம் தெரியுமா? வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. இதுல என்ன நமக்கு விளங்குதுன்னா, வல்லானை கொன்றானைன்னா வலிமை இருக்கிற அசுரர்கள் அரக்கர்கள் அக்கிரமம் செய்பவர்கள் அவர்களை கொல்லும் என்ன அந்த மாயன்னு சொல்றாங்க ஒரு விதத்துல. அதே சமயத்துல மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை அப்படின்னா அந்த வல்லமை மிக்க அசுரர்கள் அரக்கர்கள் அதுல திருந்தி வர்றாங்க பாத்தீங்களா, மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை. இப்ப திருந்துறவங்களை அனுகிரகம் செய்யறவன் அப்படின்னு அர்த்தம். ஒண்ணு திருந்தாதவங்களை அழிக்கிறவன், அப்படி திருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு அனுகிரகம் செய்யறவன் போல இந்த பாசுரத்தில் அமைந்திருக்கிறது. எவ்வளவுதான் அரக்க கூட்டங்கள் இருந்தாலுமே யாராவது உத்தமன் அதுல இருக்க மாட்டானான்னு பகவான் தேடிக்கிட்டே இருப்பானாம். என்னதான் அரக்க கூட்டமாக இருந்தாலும் அந்த இராவண கூட்டத்திலே விபீடனன் என்ற ஒரு உத்தமன் இருந்தானா இல்லையா, அவனுக்காகத்தான் இந்த தேடுதல் எல்லாமே. இப்படி ஒரு உத்தமன் சிற்க மாட்டானா நம்மகிட்ட, என்ன இப்படி ஒரு உத்தமன் கிடைக்க மாட்டானா? இதுவும் இந்த அன்னம் போலே எப்போதுமே நாம எல்லாம் வாழ்க்கையில தேடணும். எல்லா கிட்டையும் கெட்ட குணம் நல்ல குணம் கலந்துதாங்க இருக்கும். நம்ம சுத்தமா நல்லவன் ஒருத்தனை யாருமே கிடையாது இந்த உலகத்துல. சுத்த நல்லவன் 100% நல்லவன் சொன்னா யாருமே கிடையாது, அவன் பகவான் மட்டும்தான். என்ன அவன் தான் குறையொன்றும் இல்லாத கோவிந்தன், வேற யாருமே கிடையாது. அப்படி எல்லா கிட்டையும் குற்றம் இருக்குன்னா நாம என்ன செய்யணும், நம்ம கிட்ட இருக்கிற குற்றத்தை அறிஞ்சு அந்த குற்றத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது, அந்த குற்றத்தை பெருமையா பேசக்கூடாது, நல்ல குணங்களைத்தான் நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம என்னதான் நம்ம கிட்ட கெட்டது இருந்தாலுமே இப்போ ஒரு வேஷ்டி தானம் பண்றோம், ஒரு தானத்துல வேஷ்டி தானம் பண்றோம். அப்ப பல பேர் பல விதமா தானம் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 10 வருஷமா தான் உடுத்திக்காத வேட்டிய அங்கங்க என்ன கந்தலா இருக்கிற வேட்டிய தேடி பார்த்து எடுத்து தானம் கொடுப்பான். அந்த வேஷ்டி நமக்கு தேவையில்லை, அதை தானமா கொடுப்பான். வறியவர்கள் அதையும் வாங்கிக்கிட்டு போவாங்க, அது வேற விஷயம். ஆனால் தானம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்றால், உத்தமமான தானம் எது என்றால், புதிதாக நாம் அந்த ஆடையை வாங்கி அதற்கு பொட்டு எல்லாம் வச்சு என்ன நம்ம அந்த இதெல்லாம் வச்சு நம்ம மங்களப்படுத்தி மங்களமாக்கி புரோக்ஷித்து அப்புறம் தான் தானம் கொடுக்கணும். என்ன அதான் முறை, அதுதான் உத்தமமான தானம். இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம தானத்திலே அப்படி உத்தமமா இருக்கணும்னா நம்ம கிட்ட குணங்கள்ல எப்படி இருக்கணும், நம்ம கிட்ட கெட்டதும் அந்த கந்தலாடை போல நிறைய விஷயங்கள் கெட்டது கிடக்கு, அதை நம்ம மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடாது, நல்ல விஷயங்களைத்தான் வெளிப்படுத்த வேண்டும் என்பது போல இன்னைக்கு வாழ்க்கை முறை அமைய வேண்டும் என்பது இந்த போற்றுதலுக்குரிய ஆண்டாள் பூமி பிராட்டி அந்த ஆண்டவன் செய்கின்ற அந்த மாயச் செயலை உணர்த்துகிறாள். வல்லானை கொன்றாரை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய்.
திருந்துறவங்களை திருத்தி வழிக்கு கொண்டு வரணும், திருந்தாதவங்களை அழிச்சிடணும். மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, என்ன வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றறிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாயின்னு சொல்லி 15வது பாத்திரம் நிறைவேறுது இன்னைக்கு. அடுத்து கிளம்பிடுவோமா? அடுத்து நம்ம நேரம் இருக்குல்ல. இப்ப தோழிமார்கள் எல்லாம் சேர்ந்துட்டாங்க, கோஷ்டி ஆயிருச்சு. இப்ப கோஷ்டி ஆனவுன்னு என்ன பண்ணணும்? ஒரு சின்ன கேள்வி, குளிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணணுமா இல்ல குளிக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணணுமா? இல்ல குளிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணணுமா குளிக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணணுமா? இப்ப ஆண்டாள் எழுப்பியிருக்கிறது ஏன்னா நீராட்டலுக்காண்டி எழுப்பியிருக்காங்க. நீராட்டலுக்காண்டி பாவை நோன்பு ஏற்பதற்காக குளக்கரையில போய் குளிக்கணும், நீராட்டல் ஏற்பட வேண்டும், அதுக்காக ஆண்டாள் வேண்டியிருக்காள். இப்ப நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய், ஆயர் சிறுமியரோ உமக்கு அரைவரை, மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலிழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் ஆற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் என்று சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பாடுறான். இப்போ இந்த கட்டத்தில் ஒரு சின்ன ஒரு அடியன் கேட்ட கேள்வி, நம்ம குளிச்சுட்டு தானே கோயில் கதவை திறக்கணும், குளிக்காம திறக்கக்கூடாதுல்ல. அப்போ ஆண்டாள் என்ன பண்ணியிருப்பான்னா, இந்த கோஷ்டியோட குளக்கரைக்கு சென்று நல்ல ஆழ்ந்து அமிழ்ந்து நீராடி விட்டு பாவை நோன்பை முடித்து விட்டு வந்து நந்தகோபனுடைய கோயில் காப்பான் வாயில் காப்பானை எல்லாமே எழுப்பி கொண்டிருக்கிறாள் என்பது புரிதல். இந்த 15 பாசுரம் நாம உடல் சுத்தமாக வேண்டும், நாம் மன சுத்தமாக வேண்டும், பிறகுதான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பது அந்த ஆச்சார அனுஷ்டானத்தை உணர்த்துகிறாள் ஆண்டாள் இங்கே. இதுக்கப்புறம் நீராட்டல் வராது. என்ன இப்ப இதுவரைக்கும் இருந்தது நீராட்டலுக்குண்டான அந்த அழைப்பை விடுக்கிற பாசரங்கள் தான். அப்ப நம்ம வீட்டிலையும் செய்ய வேண்டிய அந்த அனுஷ்டானமும் அந்த ஆச்சாரமும் நாம் கடைபிடிக்க வேண்டும். நமக்கு மன தூய்மை மட்டும் என்ன உடல் தூய்மை மட்டும் இருந்தால் பத்தாது, மன தூய்மையாக வேண்டும், ஆத்ம சுத்திகளாக இருக்க வேண்டும் சொன்னா நம்ம பெரியோர்கள் விதிச்சிருக்கிற அந்த அனுஷ்டானத்தை எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும், சந்தியாவந்தனங்களை செய்ய வேண்டும். என்ன அதுபோல விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபட்டோம்னா சில விஷயங்கள் எல்லாமே தானா விலகிடுமா, அந்த குறைகள் எல்லாமே தானா விலகிடுமா. இப்ப சோப்பு போட்டுத்தான் நம்ம என்ன பண்ணோம், துணியெல்லாம் துவைக்கிறோம். அப்ப சோப்பு இந்த அளவுக்கு தான் தேய்க்கிறோமா என்ன, நம்ம பாட்டுக்கு கையில வந்த சோப்பை தேய்க்கிறோம், அது பாட்டுக்கு அழுக்கு போயிருதா இல்லையா. அதுபோல ஒரு ஊர்ல அந்த நதி எவ்வளவுதான் கலங்கப்பட்டிருந்தாலுமே அந்த வெள்ளம் வந்தா அந்த நதி அதுவா சுத்தமாயிரும். அதுபோல மந்திர ரூபமாகவும் ரிஷிமார்கள் எல்லாம் நமக்கு உபதேசித்த அந்த ஆச்சாரங்களை நாம் தெரிந்தும் தெரியாமலும் கடைபிடித்தாலே நமக்கு மனசுத்தி ஏற்பட்டு விடும் என்பது போல அந்த யோக்கியதை பெற்று விடுவோம் என்பது போல இந்த 15 பாசுரத்திலே யோக்கியதை பெற்றவர்களை ஆண்டாள் அழைத்துக் கொண்டு கோஷ்டியோடே நந்தகோபனுடைய கோயிலுக்கு செல்கிறாள். அந்த இல்லத்துக்கு கண்ணன் உறங்கிக் கொண்டிருக்கிற நந்தகோபன், நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்ற தோரண வாயில் காப்பானேன்னு சொல்றார். இப்ப இது கோயில் காப்பான் வாயில் காப்பான்னா இது வீடா கோவிலா அப்படின்னா கோவில். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கின்ற வடபத்திர சாயி அவனுடைய ஆஸ்தானத்துக்கு செல்வது போல இந்த பாசனம் அமைந்திருக்கிறது. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானேனா கோயிலுக்கு வெளியில காவலர்கள் இருப்பாங்க, சன்னதிக்கு உள்ள போகும்போது இந்த வாயில் காப்பான்னு தனியா இருப்பாங்க. காவலர்களே பல நிலை இருக்கு, என்ன காவலர்களே பல நிலை. இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம், வெளியில பாத்தீங்கன்னா கருப்பண்ணசாமி நின்றுட்டு இருப்பாரு. அவர் யாரு? அவர் கோவில் காப்பான், க்ஷேத்திர பாலகன் சொல்லுவாங்க. க்ஷேத்திர பாலகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? க்ஷேத்திர பாலகன்னா பாலகன் கிடையாது, பாலகன். பான்னு சொன்னா காப்பாத்துறவன் அர்த்தம். க்ஷேத்திர பாலகன் அப்படின்னா அந்த கோயில் காப்பான். அப்புறம் அந்த வாயில் காப்பான் ஜெயன் விஜயன் இருப்பாங்க, அவங்க வாயில் காப்பான். இவங்க 2 பேரையும் எழுப்பும் விதமாக ஆண்டாள் இந்த பாசுரத்தை அமைந்திருக்கிறாள். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில். வாயிலுடைய அழகை உணர்த்துகிறாள். என்ன அந்த கொடி படர்ந்திருக்கிறதாம் அந்த வாயில்ல. அந்த கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அப்படின்னா நம்ம கோயிலில் இருக்கிற மணி கதவு மணியோட இருக்கணும். என்ன கோயிலில் இருக்கிற கதவு மணியோட இருக்கு. நம்ம இல்லத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ இதுலையும் பாருங்க மணி 4 இருக்கு, இருக்கா சுவாமி? 6 மணி இருக்கு, 3 இருக்கு, ஏதோ ஒரு கணக்கில் மணி இருக்கு, 5 மணி இருக்கு. என்ன
நம்ம அந்த மணியை திறக்கும் போது, அந்த கதவை திறக்கும் போது மணி சத்தத்தோட அந்த மங்கள ஒலி நமக்கு காதிலே கேட்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அது கேட்கணும். அந்த அளவுக்கு அந்த மணி கதவுன்னு சொல்றாங்க. இப்ப ஆண்டாள் பூமி பிராட்டி ஒரு முக்கியமான சூட்சமமான தர்மத்தை நமக்கு இங்கே உணர்த்துகிறாள். இந்த கதவம்னு சொல்றா. அது என்னையா கதவு அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு கதவு இருக்குங்க. அந்த கதவுக்கு தான் நம்ம அணிகலன் எல்லாம் சாத்துறோம். என்ன தோடு பச்சுக்கிறோம், என்ன நல்ல அணிகலன்கள்லாம் அந்த காது கதவம் கதவம் கதவம். இந்த காதுல போட்டுக்குங்க. மாயன் மணிவண்ணன், என்ன என்ன சங்கு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், மாயனை கேசவனை அப்படின்னு சொல்லி அவனுடைய நாமாக்களை எல்லாம் நீங்க காது கொடுத்து கேட்பதற்காக இந்த மணி கதவத்தை திறங்கள் என்று சொல்லி ஆண்டாள் சொல்றார். இது சூட்சமமான விஷயம். என்ன நம்ம கோயில போய் அந்த கதவை திறக்கிறது ஒண்ணு. நம்ம உடலே ஒரு க்ஷேத்திரம், நம்ம வாழ்கின்ற இந்த உடலே ஒரு கோவில், என்ன அப்படின்னு சொல்லி போட்டுறாங்களா இல்லையா? இந்த கோயிலை சுத்தப்படுத்தி, இந்த கோயிலில் இருக்கிற மனத்தை சுத்தப்படுத்தி, எல்லாமே ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் செய்த பிறகு என்ன செய்யணும்னா, பகவானுடைய கீர்த்தனங்களை கேட்க வேண்டும், சிரவணிக்க வேண்டும். வேதாந்த சிரவணானந்த ஆசிரமத்திலே அமர்ந்து இந்த காது என்கின்ற இந்த மணி கதவத்தை திறக்க வேண்டும் என்பது சொல்ல இந்த ஆண்டாள் இந்த சொல்லை அமைத்திருக்கிறாள் என்பது சூட்சமமான ஒரு விஷயம். ஆகையாலே இந்த பாசுரத்திலே நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோ உமக்கு அரைபறை, மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். இங்க பேசுறாங்க இவங்க, எங்களெல்லாம் ஆயர் சிறுமியர் நினைச்சிட்டியா நீ? என்ன நாங்கெல்லாம் சின்ன பசங்க நினைச்சிருக்கியா? எங்களெல்லாம் பார்த்து நேத்தே உங்க கண்ணன் சொல்லிட்டா, நென்னலே வாய் நேர்ந்தான், நேத்தே நாங்கெல்லாம் வரணும் இங்க என்னை எழுப்புவதற்குன்னு கண்ணனே கேட்டிருக்காயா? நீ யாரு கொடி தோன்றும் தோரண வாயில இருக்கிற அந்த வாயில் காப்பானுக்கும் கோயில் காப்பானுக்கும் சேர்த்து வினவுவது போல, அதட்டி உரிமையோட கேட்பது போல. ஏன்னா கண்ணனுடைய தோழிகள் எல்லாம் இவங்கெல்லாம் கண்ணனுடைய தோழிகள். அதற்கு மேல என்ன நமக்கு வேணும்? என்ன அவனே அங்கீகரிச்சுட்டான், நீ என்ன தடையா இருக்கன்னு சொல்வது போல இந்த ஆயர் சிறுமியரோ உமக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நின்றான். நேத்தே சொல்லிட்டான்பா, கடிதம் எல்லாம் வச்சிருக்கோம் நாங்க, என்ன பாஸ் எல்லாம் வச்சிருக்கோம், எங்களை உள்ள விட்டு தான் ஆகணும். வைகுண்ட ஏகாதசிக்கு எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் பாஸோட நின்று இருக்கோம்னா, அப்படி பின்னாடி பார்த்தா அதுவே 1,00,000 ஜனங்கள் நிற்குது பாஸோடைய. என்ன அவ்வளவு கோஷ்டிகள் இருக்காங்க பாஸை வச்சுக்கிட்டு. ஆகையாலே மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலிட பாடுவான். மறுபடியும் நாம் எல்லாம் தூய்மை அடைந்து விட்டோம். தூயோமாய் வந்தோம்னா தூய்மை ஆவதற்காக இத்தனை நீராட்டலையும் செய்துவிட்டு நீராடி விட்டு தூயோமாய் வந்தோம் துயிலிட பாடுவான். வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய். இப்ப இந்த கதவை பத்தி எவ்வளவு அருமையா வர்ணிக்கிறா பாருங்க. ஒண்ணு கொடி தோன்றும் தோரண வாயில்னு சொல்றா, மணி கதவம்னு சொல்றா, நேய நிலை கதவம்னு சொல்றா ஆண்டாள். மறுபடியும் அது என்னப்பா கதவுல நேசமா இருக்கிற கதவுன்னு தனியா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லும்போது, நேய நிலை கதவம் நீக்கேலோ ரெம்பாவாய் அப்படின்னா இது என்ன கதவுன்னா, ஒன்று காத ஆண்டாள் போற்றுறா, மணிக்கதவம் தாழ் திறவாய்னு சொல்லிட்டா, அதை திறந்து வச்சிரு. அடுத்த இந்த நேய நிலை கதவம்னா, நேசமா நம்ம எப்படிங்க நம்ம நேசத்தை எப்படிங்க வெளிப்படுத்த முடியும்? நம்ம நேசத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும் சொல்லுங்க? எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஒரு காதலி இருக்கா, காதலன் எதுவுமே பேசாம இருந்தான்னா காதலை அரைஞ்சிட்டு போயிடுவா. ஏண்டா ஒண்ணுமே பேச மாட்டியா? ஒரு வார்த்தையாச்சும் ஒரு ஆசை வார்த்தை பேச மாட்டியா? என்ன எத்தனையோ கணவன்மார்கள் மனைவிமார்கள்லாம் சொல்றாங்க, ஏத்துக்கிறாங்க அவங்க எல்லாம். என்ன ஒரு தடவையாச்சும் ஆசை வார்த்தை பேசியிருக்கியான்னு மனைவிமார்கள் கேட்பாங்களே. எப்ப பார்த்தாலும் உத்தியோகம், தலையெழுத்து, தலைவலி, என்ன இதுலயே இருக்கேன், நான் தான் உனக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீ எதுவுமே பேச மாட்டேன், நல்ல வார்த்தை பேச மாட்டியா? ஒரு கோலம் போடுறேன், அந்த கோலம் நல்லா இருக்குன்னு காதை மிரிச்சுக்கிட்டு அப்படியே வெளியில போறேன். எவ்வளவு அழகா ஒரு மயிலை போட்டிருக்கேன், என்ன ஒரு நல்ல ஒரு சக்கரத்தை சங்கு சக்கரம் எல்லாம் போட்டிருக்கேன், நல்லா இருக்குன்னு ஆசை வார்த்தை சொல்றியாங்கிற சொல்வது போல. என்ன இந்த கதவம் எது என்றால் வாயை குறிப்பிடுகிறாள் ஆண்டாள். குறிப்பிட்ட கதவம் அணிகலனோடே இருக்கின்ற மணி கதவம். என்ன இது என்ன கதவம்? நேய நிலை கதவம். நீக்கு வாயை பொத்திக்கிட்டு இருக்காத. என்ன பகவானை பத்தின அந்த பாடல்களையும் உபன்யாசங்களையும் சொற்பொழிவுகளையும் வீட்டில் எல்லாம் பேசு.
ஏன்னா பகவானுடைய வைபவங்களை வீட்டில எல்லாம் பேசு. நேய நிலைக்கதவம், இந்த நேசமாக இருக்கின்ற அந்த வாயை என்ன திற என்று சொல்வது போல நேய நிறைக்கதவம் நீக்கேலோ எம்பாவாய்னு சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்தை இன்னைக்கூட இந்த 16வது பாசுரத்தோட 16 செல்வம் நமக்கு என்ன 16 செல்வங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றது போல இந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் பூமி பிராட்டியை பிரார்த்தித்துக் கொண்டு ஆண்டாள் ஆழ்வார்கள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீராம்.